ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அவல் புளி கிச்சடி. இதில் நம்ம அவலை புளி தண்ணியில் ஊற வச்சு பண்ண போகிறோம். கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப மிருதுவாக புளிப்பு காரம் கலந்த சுவையோட ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அவல் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1.5 கப் அளவு நான் அவல் எடுத்திருக்கேன். அவலில் தண்ணி சேர்த்து உடனே ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா திருப்பியும் நம்ம இந்த அவலை புளி தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இப்போது தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி அவலை எடுத்து வச்சாச்சு. இந்த அளவு புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் புளி கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சிடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இப்போ அவளோட சேர்த்துடலாம். நீங்கள் அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அவல் அளவை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றுக்கோங்க. ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு நறுக்குன உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் நறுக்கிறதுக்கு பதிலாக உதுத்தும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புளி தண்ணியில் அவல் நல்லா ஊறிருக்கு. நம்ம கரெக்டாக தண்ணி வச்சனால இது ட்ரைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதை கடாயில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம கிளற கிளற உருளைக்கிழங்கு உடஞ்சி அவளோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மிருதுவாக இருக்கும். அவல் புளி கிச்சடி தயாராகிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் பூ சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இது தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.